படகு போயிருந்தோம் நாங்கள். அதுக்கப்புறம் சில பேர்ட்ஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் ஒரு க்ரோ பார்த்தேன். எல்லாமே க்யூட்டாக இருந்துச்சு. நான் வீடியோ எடுக்க போனேன். ஒரு சில பேர்ட்ஸ்லாம் பறந்து போச்சு, சில பேர்ட்ஸ்லாம் அங்கேயே இருந்துச்சு. நான் வீடியோ எடுக்க போனேன். அதுக்கப்புறம் இந்த பேர்ட்ஸ்லாம் பைக்குள்ளே இருக்க அரிசி தானியங்கள்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிச்சு. நான் ஷூன்னு துரட்டி விட்டுனே இந்த 1 by 1 வந்துனே இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு அக்கா கிட்ட சொன்னேன், பேர்ட்ஸ்லாம் இந்த ஃபுட்லாம் சாப்பிட்டுனே இருக்குது, ஏதாவது பண்ணுங்கன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அந்த அக்கா உள்ளே போயிட்டாங்க. உள்ளே போயிட்டு தானியங்களும் அரிசியும் எடுத்து வந்தாங்க. அந்த பேர்ட்ஸுக்கு கொடுத்தாங்க. பேர்ட்ஸ்லாம் சாப்பிட்டுனே இருந்துச்சு. அதுக்கப்புறம் கேட்டேன் அந்த அக்கா கிட்ட, பேர்ட்ஸ்லாம் தொல்லை பண்ணாத அந்த பேர்ட்ஸ்லாம் சொன்னாங்க. அந்த அக்கா டெய்லியும் வரும்னா, ஆனால் அதுதான் தொல்லையே பண்ணாது, அதை மட்டும் சாப்பிட்டுட்டு வயிறு ரொம்பிச்சுன்னா அதுங்க வேலையெல்லாம் பார்க்க போயிடும்னு சொன்னாங்க. நான் உங்ககிட்ட சொன்னேன், பேர்ட்ஸ்லாம் சேவ் பண்ணுங்கள். அதுக்கிட்ட சில பேர்ட்ஸுக்கெலாம் ஓனர் இருக்கும், சில பேர்ட்ஸுக்கெலாம் ஓனரே இருக்காது. நம்ம என்ன பண்ணணும், பேர்ட்ஸுக்கெலாம் சாப்பாடு கொடுக்கணும். அதுங்களுக்கு நம்ம மாதிரி ஒரு உயிரே இருக்குது. அதுங்களும் ஒரு லிவிங் திங்கு தான். நம்ம பேர்ட்ஸ்க்கு முடிஞ்ச அளவுக்கு வேஸ்ட்டு ஃபுட்டெல்லாம் சாப்பிட்ணும். நம்ம ஃபுட்டெல்லாம் வேஸ்ட்டே பண்ணக்கூடாது. சேவ் த பேர்ட்ஸ். இப்போ சேவ் பண்ணுங்க பேர்ட்ஸ்லாம். பேர்ட்ஸ்லாம் ஒரு லிவிங் திங்னா பேர்ட்ஸ் சேவ் பண்ணுங்க.